பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே மொத்தமாக அடிச்சுட்டு இருக்கோங்கிறது. இங்கே களை எடுக்க போறிய சொன்னாங்க, கலையை தானே பார்த்துருக்கோம். மொத்தமாக உங்களுக்கு மறுபடியும் நடக்கும் சார். குறுகிய காலத்துக்கு இப்போ 1 கோடி வாக்காளர்களுடைய மறுபடியும் நம்ம நீதிமன்றம் யாராவது எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எடுத்து காலம் எவ்வளவு டிசம்பர் இந்த மாதம் வந்து நாட்டில் மக்களுக்கு அதை காப்பாற்றுகிறதே போராட்டமாக இருக்கு. இப்போ யாரை போய் தேடி போய் வாக்குகளை நாங்கள் போய் பதிவு பண்ணி எப்படி விடுபட்டு வாக்கு எடுத்துருக்கீங்க பீகார் 51 லட்சம் வாக்கில் அதிகப்படியாக இஸ்லாமியர் வாக்கு உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் கூப்பிட்டுருக்கோம். 40 லட்சம் வாக்குக்கு மேலே இங்கே வந்து அவங்களுக்கு இல்லாத வாக்கு இருக்கு. இதான் நடந்தது. நீங்கள் சொல்றது என்ன, ஒருவர் 2 வாக்கு பதிவு செய்கிறாரு, வாக்கு அதை கருதுவீங்க. இறந்தவர்களுக்கு இந்த வாக்கு இருக்குது, அதில் இறந்தவர்களுக்கு வாக்கு அவங்க இறப்பு சான்றிதழ் ஒப்படைச்சிருப்பாங்க, அதை வச்சு நீக்கிடுவாங்க. இவ்வளோதான் நீங்கள் வெளியே அதை விட்டுட்டு மொத்தமாகவே நீங்கள் பதிவு செய்யுங்க. அது ஒரு குறுகிய காலத்துக்கு இப்போ அறிவிச்சு வந்துருக்கு. சரி, விடுபட்டு போகக்கூடிய வாக்கு விடுபட்டு இன்னொரு 6 மாதம் இருக்குன்னா மக்கள் அது ரொம்ப குறுகிய காலம். சரி, இப்போ பதிவு பண்ணுறாங்க, அது இருக்குதா? சிவகங்கையெல்லாம் என் தம்பி பதிவு செஞ்சு உயிரோடு முறை இறந்தவர் பற்றிட்டு சேர்த்து அதை போய் சட்டம் ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம், அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாசல் ஒரு இது வந்து அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயல். அது குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கணும். பொறுப்பற்ற அதான் இன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்கிறார். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்கிறார். அது களத்தில் யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்க கணக்கில் அந்த கடப்பாறை திமுகவும் நாம் தமிழர் கட்சி தானே மோதிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. இந்தியாவை ஆண்டு பாரதிய ஜனதா ஆண்டு பண்றாங்க. அதே நேரத்தில் பணப்பட்டுவாடாங்கிற விஷயத்துல பலவிடமா இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கு. தடுக்கிறது யார் தடுக்கும்? அதிகாரத்தை வச்சிருந்த கட்சிகள் தானே கொடுக்கும். இப்போ யார் தடுக்கும்? இதே பாரதிய ஜனதா பீகாரில் கொடுத்தா இல்லையா? குடும்பத் தலைவிக்கு 10,000 வங்கியில் போட்டுச்சா இல்லையா? உத்தரப்பிரதேசம் காசு கொடுத்தா இல்லையா? அப்புறம் போய் அதை கூட இங்கே வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் வந்து செத்து போயிருக்கும். அது பேச்சு கிடையாது. ஒரு தொகுதி எவ்வளோ வேலை? 50 கோடி வாங்கி மக்களுக்கு சேவை செய்த மண்மை பெற்று வாக்கா மாற்றுறது, வாக்கை பெறுவதற்கு வாங்கும் விலை கொடுத்து வாங்கும் அந்த நிலை இருக்கிற வரை பணநாயகம் இருக்காது. அது லாப தேவை தான், மக்கள் சேவை இருக்காது. அதை போய் இதை பேசி பயன் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க. வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறையினர் வந்து விளம்பரம் பதாகையை வைக்கும். அதுக்கு பல கோடிகளை செலவு. வாங்கும்போது அதை கொடுக்கும்போது யாரையாவது கைது பண்ணி சிறைப்படுத்திட்டாங்க. இதுவரை சிறை வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தை பதிவு. அப்போ குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி. அதிகப்படியாக கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செய்யும். மறுபடியும் தேர்தலை வச்சு எவர் காசு கொடுத்தாருன்னு வாக்கு வேட்பாளர் தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு. அப்போ இந்த இடையில தேர்தல் நிறுத்தினால பயனராது. அப்படி என்ன செய்யணும்?